Chennai Silks. கட்டாரில் உள்ள அமெரிக்க வான்படை தளமான அல் உடைட் ஏர்பேஸ் மீது ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலானது ஒன்று ஈரானை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தச் சூழலை தணிக்கும்படியாக அமையலாம், அல்லது அந்த யுத்தத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திச் செல்லுகின்ற ஒரு வகை தந்திரோபாயமாகவும் இருக்கலாம். கட்டாரில் உள்ள அமெரிக்க தளம் மீது 14 ஏவுகணைகளை ஈரான் ஏவியிருந்தது. அவற்றில் 13 ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டு வானில் வைத்தே தாக்கி அளிக்கப்பட்டன. ஈரான் ஏவியிருந்த ஏவுகணைகளில் 13 ஏவுகணைகளை தாம் வானில் வைத்தே தாக்கி அளித்து விட்டதாக தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஏவுகணையை விழுந்து வெடிப்பதற்கு தாம் அனுமதித்ததாகவும் தெரிவித்திருந்தார். அமெரிக்க தளம் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதல் எப்படியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது பலர் மத்தியிலும் இன்றிருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. கட்டார் மீது ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்று சில மணி நேரத்தில் இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகின்ற நேரத்தில் ஏவுகணை தாக்குதலின் விளைவுகள் பற்றி மேற்கொள்ளப்பட்ட கணிப்புகள் என்னவென்றால், ஈரானின் இந்த ஏவுகணை தாக்குதல் ஒருவேளை தற்பொழுது இடம்பெறுகின்ற யுத்தச் சூழலை தணிக்கும் வகையில் காரியமாற்றலாம், அல்லது மிக பயங்கரமான ஒரு பிராந்திய போரை உருவாக்கும்படி அமையலாம். ஈரானை பொறுத்தவரையில் அல் உடைட் ஏர்பேஸ் மீதான அதனது தாக்குதலை ஒரு அடையாள தாக்குதலாகவே ஈரான் மேற்கொண்டிருந்தது. தான் தாக்குதல் நடத்தப் போகின்றோம் என்று ஏற்கனவே அறிவித்து உடன்பாடு கண்டுவிட்டுத்தான் அந்த தாக்குதலை அது மேற்கொண்டிருந்தது. அமெரிக்க தளத்தில் இருந்த அமெரிக்க வீரர்கள் அத்தனை பேரும் அங்கிருந்து பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு நகர்த்தப்பட்டதன் பின்னர்தான் ஈரான் தனது தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஈரான் பயன்படுத்தியிருந்த பாரதூரமான ஏவுகணைகள் எதனையும் கட்டார் தளம் மீதான தாக்குதலுக்கு ஈரான் பயன்படுத்தவில்லை. வெறுமனே குறுகிய தூர மத்திய தூர ஏவுகணைகளைத்தான் தனது தாக்குதலுக்கு அது பயன்படுத்தியிருந்தது. அதாவது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலின் ஒட்டுமொத்த நோக்கமுமே அமெரிக்காவுக்கு சேதத்தை விளைவிப்பது அல்ல, மாறாக ஒரு அடையாள பதில் நடவடிக்கையை மேற்கொள்ளுவது, அவ்வளவுதான். ஈரானின் தாக்குதல் இடம்பெற்ற சில நிமிடங்களில் அந்த தாக்குதல் பற்றி கருத்து வெளியிட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு நன்றி தெரிவித்திருந்தார். ஈரானின் தாக்குதல் பற்றி ஏற்கனவே தமக்கு அறிவித்து வீணான உயிரிழப்புகளை தடுப்பதற்கு ஈரான் உதவியதற்காக அவர் ஈரானுக்கு நன்றி தெரிவித்திருந்தார். எதிர்காலத்தில் சமாதானத்தை நோக்கி ஈரான் முன் செல்ல வேண்டும் என்றும் அவர் ஈரானை கேட்டுக் கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, இஸ்ரேலும் ஒரு சமாதானத்தை நோக்கி முன்னகர வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசனை வழங்கியிருந்தார். ஈரானின் இந்த கட்டார் தாக்குதலானது ஒரு வகையில் யுத்த இறுக்கத்தில் இருந்து நிலைமையை சற்று தளர்த்துவதாகவே தென்பட்டது ஆரம்பகட்ட நிகழ்வுகளை பார்க்கின்ற போது. ஆனால் மறுபக்கம் ஒரு கால அவகாசத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வகை தந்திரோபாய தாக்குதலாகவும் ஈரானின் இந்த தாக்குதலை பார்க்கின்றார்கள் சில நோக்கர்கள். அமெரிக்காவை ஈரானுடனான ஒரு நீண்டகால யுத்தத்திற்குள் இழுத்துவிடும் சதியின் ஒரு அங்கமாக இந்த தாக்குதலை சந்தேக கண்கொண்டு பார்க்கின்ற சில பார்வைகளையும் அவர்கள் வெளியிட்டு வருகின்றார்கள். அதற்கு ஆதாரமாக அண்மையில் ஈரானை அண்டிய பிராந்தியத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை அவர்கள் சுட்டி காண்பிக்கின்றார்கள். சீனாவில் இருந்து புறப்பட்ட 5 போயிங் 747 சரக்கு விமானங்கள் ஈரானை அண்டிய வான்பரப்பில் திடீரென்று மறைந்த விடயம் அண்மை காலங்களில் ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. ஈரான் மீது இஸ்ரேலின் தாக்குதல் ஆரம்பமானதை தொடர்ந்து இந்த மாதம் 15ஆம் 16ஆம் 17ஆம் திகதிகளில் வடசீனாவில் இருந்து புறப்பட்ட அந்த சரக்கு விமானங்கள் மேற்கு நோக்கி பரப்புகளை மேற்கொண்ட நிலையில் ஈரானின் வான்பரப்புக்குள் நுழைகின்ற தருணங்களில் மாயமாக மறைந்து விட்டதாக கூறப்படுகின்றது. கசகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான்,
துர்க்மெனிஸ்தான் போன்ற நாடுகளை கடக்கின்ற போது ரேடர்களில் தென்பட்ட அந்த விமானங்கள் ஈரானின் வான்பரப்பை எட்டுகின்ற போது ரேடர்களின் கண்களில் இருந்து திடீரென்று மாயமாக மறைந்து விட்டதாக கூறப்படுகிறது. அந்த விமானங்கள் அத்தனையுமே ஐரோப்பிய நாடுகளை நோக்கி பறப்பதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பின்படிதான் சீனாவில் இருந்து புறப்பட்டிருந்தன. ஆனால் ஐரோப்பாவின் எந்த ஒரு நாட்டிலும் அந்த விமானங்கள் தரையிறங்கவில்லை. இந்த சம்பவம் பற்றி குறிப்பிடுகின்ற ராணுவ ஆய்வாளர்கள் ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை இந்த விமானங்கள் கொண்டு வந்து இறக்கியிருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்றார்கள். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் மோதல்கள் ஆரம்பமாகிவிட்டிருந்த நிலையில் எந்த நிமிடமும் அந்த யுத்தத்தில் அமெரிக்கா உள்நுழைந்து விடலாம் என்றிருந்த சூழ்நிலையில் ஈரானுக்கு தேவையான சில முக்கியமான ஆயுதங்களை சீனா ஈரானுக்கு தனது விமானங்கள் மூலம் அனுப்பி வைத்திருக்கலாம் என்று கூறப்பட்டது. ஈரானுக்கு சீனா ஆயுதங்களை வழங்கியது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு என்பதை கடந்து வளைகுடாவில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காகத்தான் என்றும் அந்த நேரத்தில் ஆய்வாளர்கள் கணிப்பு வெளியிட்டிருந்தார்கள். வளைகுடாவில் ஈரானுடனான ஒரு யுத்தத்தில் அமெரிக்காவை முடக்கிவிட வேண்டும் என்று சீனா விரும்பியதன் விளைவாகவே ஈரானுக்கு அவசரமாக ஆயுதங்களை சீனா அள்ளி வழங்கியிருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். வளைகுடாவில் அமெரிக்கா சென்று செலவழிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் தென் சீன பிராந்தியத்தில் சீனா நின்று நிதானிப்பதற்கு அதற்கு கிடைக்கின்ற கால அவகாசங்கள். ஈரானுடன் அமெரிக்காவுக்கு ஒரு யுத்தம் ஏற்பட்டு அந்த யுத்தத்திற்காக வளைகுடாவில் அமெரிக்கா செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு டாலரும் சீனாவுடனான யுத்தத்திற்கு அமெரிக்கா செலவு செய்யக்கூடிய தொகையில் இருந்து கழிக்கப்படுகின்ற பணமாகத்தான் இருக்கப் போகின்றது. எனவே சீனாவை பொறுத்தவரையில் ஈரானுடன் அமெரிக்கா ஒரு யுத்தத்தில் ஈடுபடுவது என்பது அதற்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே அது பார்க்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் தான் கட்டார் மீதான ஈரானின் தாக்குதலை பார்க்க வேண்டி இருக்கின்றது என்று அந்த ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஈரானை வைத்து சீனா ஆட விளைகின்ற விளையாட்டில் ஒரு கால அவகாசத்தை பெற்றுக் கொள்வதற்கான தாக்குதல் தானா கட்டாரில் உள்ள அமெரிக்க தளம் மீதான தாக்குதல் என்கின்ற கோணத்திலும் சில ஆய்வாளர்கள் தமது பார்வையை செலுத்தி வருகின்றார்கள். இந்த யுத்தத்தில் இருந்து குறைந்த இழப்புகளுடன் வெளியேறுகின்ற ஒரு வகை எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியாக ஈரான் இந்த கட்டார் தாக்குதலை மேற்கொண்டிருந்தால் உலகம் விரும்புகின்ற அமைதியை நோக்கிய ஒரு நல்முயற்சியாக கருதி ஈரானின் செயலை நிச்சயம் பாராட்டித்தானாக வேண்டும். அப்படியல்லாமல் சில சதி கோட்பாட்டாளர்கள் கூறுவது போல ஒரு கால அவகாசத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே ஈரான் இந்த தாக்குதலை திட்டமிட்டிருந்தது என்றால் ஈரானின் தலையெழுத்தை ஈரானை மாற்றி எழுதும்படியாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.